சங்காயில் உள்ள ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கிறோம். வந்து இறங்கியாச்சு. சங்காய் டெர்மினல் 2. இப்போ 2 ஏர்போர்ட் இருக்குது. டெர்மினல் 1, டெர்மினல் 2 2 ஏர்போர்ட் இருக்குது. நம்ம டெர்மினல் 2ல் வந்து இறங்கியிருக்கோம். சங்காய் ஏர்போர்ட்டை பாருங்கள் அப்படியே. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல், கிரவுண்ட் பிளாசா. இந்த ஹோட்டலில் தாங்க தங்கியிருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, இப்போ சங்காயில் வந்து பொங்கலுக்கு வந்து ஜாமான் போயிட்டு பொங்கல் செய்கிறதுக்கு ஜாமெல்லாம் வாங்குறதுக்கு வந்தோம் சந்தைக்கு. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், டியே நான் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு கரும்பு வாழைத்தாறு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ணு பக்கத்தில் உள்ள சந்தையில் போயிட்டு பானை சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துடு. ஓகேயா? ஓகே, சரி சீக்கிரம் போவா. ஓகே சரிங்க. நாங்கள் போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது பட்டுக்கோட்டை சந்தையில் போயிட்டு பானை சட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த சந்தை நேராக போனோம்னு வச்சுருங்களேன். இங்கே பாருங்க. வாவ், ஸோ நைஸ். செம்மையாக இருக்குல்ல சிட்டி. ஹாய். 不要，谢谢，不要。இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பே பண்ணிவிட்டு அந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போகிறதுக்கு வந்து இந்த ட்ரெயினுக்கு பே பண்ணோம்னா இதில் வந்து டெய்லி வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம பே பண்ணிட்டோம்னா போயிட்டே இருக்கலாம். இந்த மரத்தை எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். சொங்சிங் சிட்டியில் வந்து அதிகமாக வந்து அம்மாவெல்லாம் பார்க்கல. அம்மானா வெள்ளைக்காரன்கள் இந்தியன்ஸை கூட அதிகமாக பார்க்கல. ஆனால் ஷங்காய் சிட்டியில் நிறையா ஃபாரினர்ஸ் நிறையா இருக்காங்க. அம்மோ கைஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மாடர்ன் சிட்டி அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ், நிறையா இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறையா வந்து அம்மோ கைஸ் இருக்காங்க. ஆமாம், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் வந்து அந்த எண்ட்டு நீங்கள் புக் பண்ணி போகலாம். அங்கே இருக்குது பாருங்கள் பில்டிங், அந்த எண்ட்டு இங்கே போகிறதுன்னு வச்சுக்கிறீங்களேன், எப்படியும் 1 hour ஆகும் இதில் போயிட்டு திரும்புறதுக்கு. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ நைஸ் சிட்டி. அப்படியே எல்லா நாட்டுக்காரங்களையும் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருக்குங்க. அடிடாஸ் ஃபுல்லாக இது வந்து இந்த மாலு. ஒன் வே டிக்கெட் வந்து 10 yuan போட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள், 10 yuan ஒன் வே. 2 வே $20 இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப வெரி சேஃப் கண்ட்ரி. பயப்படாமல் எங்கேனாலும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். ஹலோ, எங்கேனாலும் போயிட்டு வரலாம். ஸோ ரொம்ப சேஃபான கண்ட்ரி, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்காயில் ரொம்ப இங்கே அதிகமாக வந்து இந்தியன்ஸை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஸோ நார்மலாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரிங்க. இதை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு.
இந்த இடம் வந்து பீப்புள்ஸ் ஸ்கொயருங்க. பீப்புள்ஸ் ஸ்கொயர் ஸ்டேஷன். இது ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன். நம்ம தங்கியிருந்ததுக்கும் பக்கத்துலேயே எம்ஆர்டி ஸ்டேஷன். எம்ஆர்டி எப்படி எடுத்து போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அழகாக சொல்கிறேன். இந்த பயணம் வந்து சைனா வந்து எனக்கு இதோட 3வது பயணம். ஆமாம், சைனாவில் ஃபர்ஸ்ட் நான் எங்கே போனேன்னா பெய்ஜிங் போனேன். பெய்ஜிங்க்கு அப்புறம் 3 months ago சொங்சிங், செந்து அந்த இடத்துக்கு போனேன். அப்புறம் இங்கே பார்த்தா இன்றைக்கி வந்து ஷங்காய் வந்திருக்கேன். உண்மையிலே வந்து சைனா வந்து சூப்பருங்க, வெரி நைஸ். வந்து எத்தனை வாட்டி வந்தாலும் சகிக்காத ஒரு இடம். யா, இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி லேனை பாருங்கள். எம்ஆர்டி லேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து திஸ் இஸ் எம்ஆர்டி லேன் ரைட். இந்த இருக்கு பாருங்கள், லேனை பாருங்கள். இதில் எப்படி கண்டுபிடிச்சி போகிறது? உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சைனாவில் வந்து அல்லாட்டுங்க. ஏன்னா எம்ஆர்டி எங்கே பார்த்தாலும் எம்ஆர்டி. ஆனால் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து ஆனால் வந்து ரொம்ப தூரம் நடந்து வெளியாகிற மாதிரி இருக்கும். நட்டை அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சீனர்களெல்லாம் ஆள் ஸ்லிம்மாக இருப்பாங்க, ரொம்ப யங்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆமாம், வயசே தெரியாது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி 60-70 வயசுலேயும் வந்து எக்ஸசைஸ், ரன்னிங், உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி சீனர்களோட கல்ச்சர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்னே சொல்லலாம். ஆமாம், இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ பீப்புள்ஸ் ஸ்கொயர் பார்க்கில் இருக்கிறோம். அங்கேருந்து நேராக வந்தோம்னா அப்படியே ப்ளூ லைனில் வந்து இது ஓரியன்டல் ஸ்போர்ட்ஸ் சென்டர். அங்கேருந்து நேராக போயிட்டு அப்படியே டிஸ்னி லேண்டுக்கு போகிறோங்க இப்போ. ஆமாம், ஸோ நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ சென்ட்ரலில் தான் இருக்கிறோம். அதனால் நேராக எடுத்து அப்படியே டிஸ்னி லேண்டுக்கு இப்போ எங்கே போகிறோம்னா டிஸ்னி லேண்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேராக டிஸ்னி லேண்டுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி டிக்கெட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிறேன். how to go buy then confirm, purchase, select the place. அந்த லைன் பார்க்கணும். அலிபே எவ்வளோத்துக்கு பே பண்ணுறீங்க, கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, அப்படியே அந்த ஸ்கேன் பண்ண வேண்டியதான். அந்த பற்றியெல்லாம் ஸ்கேன் பண்ணோம்னா கார்டு இங்கே வரும். ரோலிங் ஆகிட்டே இருக்குது. ஓகே, டேக் ஓகே, அவ்வளோதாங்க. கார்டு வாங்கியாச்சு. 2 பேரும் எங்கே போகிறோம்னா டிஸ்னி லேண்ட். அப்படியே டே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இருக்குது பற்றியெல்லாம் அந்த ஏரோ எல்லாமே வந்து சேஞ்சிங், அது எல்லாமே வந்து இன்டர்சேஞ்ச் நம்ம சேஞ்ச் அதில் வந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணி அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எம்ஆர்டி வந்து கிராஸ் பண்ணுற ஏரியாங்க. இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல்லாக ரைட் சைடில் தான் நிற்கணும். அது மாதிரி ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் தான் நிற்கணும். அந்த 11 எங்கே இருக்கோ அதை பார்த்து தாங்க அப்படியே போகணும். இந்த இருக்குது பாருங்கள் 11. ஸோ 11 எங்கே இருக்கோ அந்த லைன் பற்றியெல்லாம் அதுக்கு நேராக எக்ஸலேட்டர் இருக்குன்னா அதை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி. நோ அதுலேயே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது வந்து நார்த்து, நம்ம போகிறது வந்து டிஸ்னி ரெசார்ட் இருக்குது பாருங்கள். டிஸ்னி ரெசார்ட் தான் நம்ம எடுத்தது, அதனால் டிஸ்னி ரெசார்ட்டுக்கு கரெக்டாக அங்கே போயிட வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல், ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ரைட் சைடு தான் நிற்கணும், லெஃப்ட் சைடு நிற்கக்கூடாது. அதனால் ரைட் சைடு இப்படி ஓரமாக நின்றுவோம். ஸோ இப்படி ரைட் சைடு நின்றுவோம். வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டிஸ்னி லேண்ட், சங்காயில் உள்ள டிஸ்னி லேண்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு உள்ளே போயிட்டு அழகான இடத்தெல்லாம் காமிக்கிறேன். சைடில் எவ்வளோ அழகாக செடியெல்லாம் எப்படி அழகாக வந்து பூத்தோட்டம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ உள்ளே போயிட்டு டிஸ்னி லேண்டில் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். So welcome to Disneyland. Welcome to Disneyland. So nice. இப்படி நேராக அந்த வரிசையாக போகிறோம். உள்ளரிக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி அழகாக அனுப்பிச்சி விட்றாங்க. பாருங்க. Hello everyone. Welcome to Shanghai Disney Resort. 在进入上海迪士尼乐园前，必须进行安全检查。பாருங்க எவ்வளோ கியூ. வாவ், எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க.都必须接受检查。微信，我看我这边的警察。女儿的就累了。造访上海迪士尼乐园的游客应遵守上海迪士尼乐园游客需求。இதுல என்ன வந்து இப்போதான் 4 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னும் அங்கிட்டு வந்து இன்னும் இதுலேயே வந்து 10 ரவுண்டு இருக்கு. நோ ஸ்மோக்கிங். No smoke. Yeah, this side there. I saw just now. நிறைய வந்து இந்தியன் கைஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்க. டிஸ்னி லேண்டுக்கு வந்ததுனால பெரிய கூத்து ஒன்று நடந்து போச்சு. என்னன்னா, உள்ள வந்து இந்த கேமரா ஸ்டிக்கெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து அலோடு இல்லை. அதனால அதெல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது உள்ள டிஸ்னி லேண்டில். ஸோ அதனால் என்னென்னா, இந்த ஆஃபீஸர் வந்து பாருங்கள் மாதிரி, அதனால் கொண்டு போய் லோக்கலில் வச்சுட்டு தான் போகணுமா.
ஸோ நீங்கள் டிஸ்னிலேண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அலோடு இல்லை. தயவுசெய்து டிஸ்னிலேண்டுக்கு வந்தீங்கன்னா மெட்டலெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, அதெல்லாம் அலோடு இல்லை. ஓகேயா? அங்கே வந்து லக்கேஜ் நோ நோ டிஸ்னிலேண்ட் வந்தாச்சு. மிக்கி மவுஸ் டான்ஸிங்.